அந்த புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தும் சில பேர் வந்து எண்டோஸ்கோபி பண்ணக்குள்ள இந்த ஹெச் பைலோரி சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்கும். இந்த பாக்டீரியாவுக்கு டெஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த ஹெச் பைலோரி டெஸ்ட், அதாவது ரெக்கரண்ட்டாக திருப்பி கேஸ்ட்ரிக் அல்சர், நெஞ்செரிச்சல் ரொம்ப அவதிப்படுறவங்க இந்த ஹெச் பைலோரி டெஸ்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். உங்களுக்கு எண்டோஸ்கோபி விடக்குள்ளேயே அந்த ஹெச் பைலோரிக்கான டெஸ்ட்டும் பண்ண சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து ஹெச் பைலோரி சொல்லிட்டு இந்த ஒரு பாக்டீரியாக்கான ஒரு கிட் இருக்கும். இது வந்து நீங்கள் 14 டேஸ்க்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார், 2 ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 2 வீக்ஸ் ரெஜிமெண்ட் மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எண்டோஸ்கோபி பண்ணவங்களுக்கு, எண்டோஸ்கோபி பண்ணாதவங்களுக்கு 2லேருந்து 6 வாரம் நீங்கள் ட்ரையல் எடுத்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்தர் உங்களுக்கு இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் நீங்கள் இதில் பின் பண்ணுங்கள். நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அன்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் சசிதரன்.